வணக்கம். பொன்முடி அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்ற மு.க. அழகிரி அவர்கள், கூடவே சென்ற மற்ற 2 முக்கிய நபர்கள். அப்படி மு.க. அழகிரி அவர்களோடு பொன்முடி அவர்கள் வீட்டிற்கு யாரெல்லாம் சென்றார்கள் தெரியுமா? இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை இன்றைய தினம் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது அண்ணனுமான மு.க. அழகிரி அவர்கள். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது சில வருடங்களாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் மு.க. அழகிரிக்கும் இடையே மனக்கசப்பு காரணமாக பேச்சுவார்த்தை என்பது இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இருவரும் பழைய மனக்கசப்புகளை மறந்து ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்துக் கொண்டும் முகம் கொடுத்து பேசிக் கொண்டும் உள்ளனர். இதற்கிடையே சமீபத்தில் மு.க. அழகிரி அவர்களுடைய மகன் துரைதயநிதி அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சென்று துரைதயநிதி அவர்களை பார்த்ததோடு தன்னுடைய அண்ணன் மு.க. அழகிரி அவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று காலை பொன்முடி அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு நேரில் சென்று அவரை சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு.க. அழகிரி அவர்கள் பொன்முடி அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இந்த சந்திப்பின் போது மு.க. அழகிரி அவர்கள் பேசியிருக்க கூடும் என தெரிகிறது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் கருணாநிதியிடம் சொல்லி கனிமவளத்துறை பொன்முடிக்கு பெற்றுக் கொடுத்ததே மு.க. அழகிரிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பொன்முடி மற்றும் மு.க. அழகிரி இருவரும் மிகுந்த நட்புறவுடன் இருந்தவர்கள். இடையே தனது சகோதரர் மு.க. ஸ்டாலினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் பொன்முடியுடனான நட்பை மு.க. அழகிரி அவர்கள் துண்டித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போது பொன்முடி அவர்களுக்கு பேரிடரான நேரம் என்பதால் மனம் கேட்காமல் ஓடி வந்து அவரை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மு.க. அழகிரி அவர்கள். அப்போது மு.க. அழகிரி அவர்கள் உள்ளே சென்றதும் பொன்முடி அவர்களது வீட்டு கேட் உடனடியாக மூடப்பட்டது. விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் கட்சிக்காரர்கள் உட்பட யாரையுமே பொன்முடி அவர்கள் சந்திக்கவில்லை. அவரது மகன் அசோக் சிகாமணி அவர்கள் தான் சந்தித்து வருகிறார். இதற்கிடையே மு.க. அழகிரி அவர்களை தொடர்ந்து முரசொலி செல்வமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மற்றொரு சகோதரருமான தமிழரசும் சென்னை செய்தாப்பட்டியில் உள்ள பொன்முடி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை சந்தித்தனர். மேலும் இந்த சந்திப்பை தொடர்ந்து பொன்முடி அவர்கள் வீட்டிலிருந்து மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு, முரசொலி செல்வம் ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்ததும் அவர்கள் மூவரும் ஒரே காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 30 நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொன்முடி அவர்கள் கடந்த 2 நாட்களாக தனது வழக்கறிஞர்கள் குழுவுடன் இரவு பகலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு விடுமுறை என்பதால் ஒரு வாரம் கழித்துதான் பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்படுகிறது. தன்னுடைய பழைய நண்பரான பொன்முடி அவர்களுக்கு தற்போது பேரிடரான நேரம் என்பதால் மனம் கேட்காமல் ஓடி வந்து நேரில் சந்தித்து அவருக்கு தைரியமும் ஆறுதலும் கொடுத்த மு.க. அழகிரி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.